ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இந்த வாரம் படித்ததில் பிடித்த கதையை சொல்லலான்னு வந்திருக்கேன். ஒருவர் தன்னுடைய தொழிலில் தோல்வி அடைஞ்சு ரோட்டில் போகிறவங்களெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப மன வேதனையோடு இருந்தார். அப்படி இருக்கப்ப அந்த தெருவோட முகனையில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குப்பை தொட்டி இருந்ததாம். அந்த குப்பை தொட்டியில் கொட்டி கிடந்த அந்த குப்பையிலேருந்து ஒருத்தர் ஒரு பை நிறைய அவருக்கு தேவையான பழைய செய்தித்தாள்களெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போனாராம். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்தாராம். அவர் அந்த குப்பை தொட்டியிலிருந்து அவருக்கு தேவையான உடைந்து போன கண்ணாடி பாட்டில்கள்லாம் எடுத்துகிட்டு போனாராம். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்தாராம். அவர் என்ன பண்ணாராம், அதில் இருந்த பிளாஸ்டிக் பொருள்கள் எல்லாம் எடுத்துகிட்டு போனாராம். கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா ஒரு குட்டி நாய் ஓடி வந்துச்சான். அது என்ன பண்ணுச்சு, அங்கே இருந்த ஒரு எச்சிலில் இருந்த உணவை சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக போச்சான். இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா ஒரு பசுமாடு வந்ததாம். அது என்ன பண்ணுச்சுன்னா அதில் இருந்த அதுக்கு தேவையான இலைகளெல்லாம் சாப்பிட்டுட்டு வயிறார அந்த இடத்த விட்டு போச்சான். அதை பார்த்துட்டு இருந்த அவருக்கு ஒரு சின்ன குப்பை தொட்டியிலே இத்தனை பேர் உயிர் வாழ முடியுதுன்னா, இந்த பறந்து விரைந்து கிடைக்கிற பூமியில நமக்குன்னு ஒரு இடம் கிடைக்காதா, நமக்குன்னு ஒரு வெற்றி கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் நம் வாழ்க்கையில எப்பொழுதும் தோல்வியே கிடையாது, எப்பொழுதுமே பொற்காலம்தான் அப்படின்னு சொல்லி அவர் விட்ட தொழிலையே மீண்டும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய நம்பிக்கையோட அங்கிருந்து போனாராம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், சின்ன சின்ன விஷயங்கள் தான் அதுல நிறைய பேர் வாழ்றாங்க. அதே மாதிரி நம்மளும் நம்பிக்கையோட எதையும் விடாம முயற்சியோட பண்ணிட்டே இருந்தா கண்டிப்பா வெற்றி அடைய முடியும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.